அன்னைக்கு அந்த அந்த பிரச்சனை வருகின்ற பொழுது அடுத்த நாள் காலையிலேயே அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய கேட்டுக்கு முன்னாடி உட்கார்ந்து போராடினது எஸ்எஃப்ஐ. சீமானுடைய நாம் தமிழருடைய மாணவர் பாசறை என்ன பண்ணிட்டு இருந்தது? அண்ணா யூனிவர்சிட்டியில் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்கும்போது நீ சொந்த கட்சிக்குள்ள யார் அதிகமாக காசு வாங்குறதுங்கிற பிரச்சனை ஓடிக்கிட்டு இருந்தது. மக்களுடைய போராட்டத்தில் சீமா நேரடியாக களத்தில் கலந்துக்கிட்டார். சொல்லுங்க, ஒரு போராட்டம் நடந்துகிட்டு இருக்கும், ஒரு வாரம் மீடியாவோட போக்கஸ் அந்த போராட்டத்துக்கு வந்ததுக்கு பிறகு கடைசியா தம்பிகள் பட்டாரத்தோட போய் நின்று ஒரு பேட்டி கொடுத்துட்டு வருவாருன்னா அது போராட்டம் ஆயிடுமா? தமிழ்ல தன்னுடைய வேட்புமனுடைய உறுதிமொழியே வாசிக்க தமிழில் தெரியாதவனுக்கெல்லாம் நாம் தமிழர் கட்சி சீட்டு கொடுத்து நீ தமிழை தற்கொலை பண்ணிக்கிட்டு இருக்கிறியா? மார்க்சிஸ்ட் கட்சி தமிழுக்காக நடத்தின போராட்டம் உனக்கு என்ன தெரியும்? இன்னைக்கு வந்து மூன்மொழி கொள்கை பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. எல்லா மாணவரும் நாங்கள் சேர்த்துன போது அந்த மாணவர் இயக்கத்தில் வராத மாணவர் இயக்கம் எதிரிங்களா? 3 மாணவர் இயக்கம் தான் தமிழ்நாட்டில் வராது. ஒன்று வந்து அதிமுகவினுடைய மாணவர் அணி, இன்னொன்று பிஜேபியினுடைய ஏபிபி, 3வது நாம் தமிழருடைய மாணவர் பாசறை. நீங்கள் என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? உண்மையாலுமே சீமான் வந்து மார்க்சிஸ்ட் கட்சி இந்த தரத்தில் விமர்சிக்கிறார் என்றால் மார்க்சிஸ்ட் கட்சியுடைய அணுகுமுறையோடு சீமான் தார்மீக பொறுப்பேற்று தன்னுடைய தலைமை பொறுப்பிலிருந்து விலகி கொண்டு இந்த வழக்கில் தான் குற்றமற்றவர் என்று நிரூபித்த பிறகு தலைமை பொறுப்பு வர முடியுமா? மார்க்சிஸ்ட் கட்சியால் முடியுங்க, உங்களால் முடியுமா? டயலாக் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருப்பவர் சம்சீர் அகமது. வணக்கம் தோழர். வணக்கம். இப்போ வந்து நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வந்து ப்ரெஸ் மீட்டில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் தான் வந்து கம்யூனிஸ்ட், உண்மையான கம்யூனிஸ்ட்டு, கம்யூனிஸ்ட்னு சொல்கிறவங்கலாம் கார்பரேட் கம்யூனிஸ்ட் ஆகிட்டாங்க, தொடர்ந்து உங்களை அவர் விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ அதுக்கு அடுத்து அவரோட தம்பிகளும் உங்கள் மேலே நிறைய குற்றச்சாட்டுகள்லாம் வச்சுருக்காங்க. அதை பற்றி நம்ம பின்னாடி பேசுவோம். சீமானோட கருத்துக்கு நீங்கள் என்ன விளக்குறீங்க? நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் அவர்களுக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஏதோ வந்து வாய்க்கால் தகராறோ அல்லது ஒரே ஆஃபீஸ் 2 பேர் ஷேர் பண்ணிக்கிற யாருக்கு சொந்தன்ற தகராறோ கிடையாது. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இது 2 கட்சிகளுக்கு எதிராக நடக்கிற ஒரு வார்த்தை போர் அப்படின்ற விதத்துலையும் பார்க்க முடியாது. இது ஒரு பாலியல் குற்றம் சுமற்றப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கட்சியின் தலைவருடைய பேச்சுக்கு மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய எதிர்வினை. அந்த இடத்திலிருந்தால் மார்க்சிஸ்ட் கட்சி வந்து இந்த விஷயத்தை பார்க்குறோம். மற்றபடி இது சீமானுடைய பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி பார்க்க வேண்டியது அல்ல. எந்த கட்சியினுடைய ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய நபராக இருந்தாலும் சரி, இல்லை சமூகத்தில் சராசரியாக இருக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தாலும் சரி, பெண்களிடம் பாலியல் வன்முறைகளில் ஈடுபடுவது அல்லது பாலியல் ரீதியான சுரண்டல்களில் ஈடுபடுவது, அதில் ஈடுபட்டு கொண்டு குற்றம் சுமத்தப்பட்ட பிறகு அந்த குற்றத்தை வந்து அந்த பெண் மீது சுமத்துறது இருக்குல்ல, விக்டிம் ஷேமிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விக்டிம் ஷேமிங் செய்கின்ற பொழுது அதை வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வந்து கடுமையாக எதிர்க்கிறது. அந்த தரத்திலிருந்து தான். ஏன்னா இதற்கு முன்னாடி இந்த நடிகை அவர்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்த போது அவங்களுடைய போராட்டத்தில் மாதர் சங்கம் துணை இருப்போம்னு சொன்னோம். அப்போ சீமான் ஏதாவது பேசினாரா? சீமானுடைய தம்பிகள் ஏதாவது பேசினாங்களா? அப்போ நீங்கள் அப்போவே வந்து சீமானை வந்து எல்லாம் ஒடுக்குறாங்க, சீமானுக்கு எதிராக வந்து தூண்டி விட்றாங்கன்னு இப்போ பேசுகிறாருல்ல, அதை அன்றைக்கே சொல்லணுமே, சொல்லலை. ஏன் சொல்லலை? இன்றைக்கி மட்டும் ஏன் சொல்கிறாரு? ஏன்னா சீமான் பேசியிருக்கக்கூடிய பேச்சுக்கள் ரொம்ப முக்கியமானது. அவர் வந்து செக்ஷுவல் வயலன்ஸை நார்மலைஸ் பண்ணி பேசுகிறார். ரொம்ப சாதாரணமாக நம்ம அந்த வார்த்தைகளே பயன்படுத்த முடியாத வார்த்தையில் ஒரு வயதுக்கு வந்த ஒரு பொண்ணை நான் வந்து அசால்ட் பண்ணிட்டேனா, ஏன்லாம் கதறீங்கன்னு கேட்குறாரு. அப்போது இப்படியான பேச்சுக்கள் இருக்குல்ல, அப்போது ஒரு வயது முதிர்ந்த ஒருவரை வந்து நீங்கள் வந்து செக்ஷுவல் அசால்ட் பண்ணால் அது வந்து வயலன்ஸ் கிடையாதா? அல்லது ஒரு நடிகைகள் என்றாலே பொது சமூகத்திலும் தமிழ் சமூகத்திலையும் வந்து திரும்ப திரும்ப கற்பிக்கப்படுறது என்ன, அவங்க மீது நடக்கிற பாலியல் சுரண்டல்கள் சகஜமானது, ஏன் நீ டென்ஷன் ஆகிறேன்ற இருக்குல்ல. அப்போ இந்த விதமான ஆணாதிக்க சிந்தனை தான் இது. நீங்கள் வந்து நடிகையாக இருக்கவங்கன்னா அவங்க இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டில் தான் இருப்பாங்க, பத்திரிகையாளராக இருந்தால் இந்த மாதிரி தான் இருப்பாங்கன்னு எஸ்வி சேகர் சொன்னபோது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எதுக்குதே? அப்போ பெண்கள் என்றாலே அப்ஜெக்டிவை பண்ணுறது இருக்குல்ல, அதை வந்து நம்ம வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த இடத்துல இருந்து தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வந்து சீமானுடைய பேச்சுக்களுக்கு கண்டிக்கிறோம். அவர் மேலே குற்றம் சுமத்தப்பட்டிருக்கு, அவர் நீதிமன்றத்தில் வந்து அந்த குற்றத்தின் மீது நான் குற்றமற்றவன் நீதிமன்றத்தில் நிரூபிக்கணும். 2011 இந்த பிரச்சனை முதல்ல வரும்போது சீமான் என்ன சொன்னார்? இந்த மாதிரி ஒரு சம்பவமே நடக்கலை, எனக்கு அவங்க யாருன்னே தெரியாதுன்னு. அப்படி சொன்ன சீமான் வந்து இன்னைக்கு என்ன சொல்கிறாரு? அவங்க என்னோட விருப்பப்பட்டு தான் வந்தாங்க. அதாவது எப்பவுமே நீங்கள் கோயப்பல்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஆள் இருக்காப்புல, சீமானுடைய குருஜி அவர் தான்.
அவர் எப்பவுமே என்ன சொல்லுவாருன்னா, ஒரு விஷயத்தை உண்மையில நம்ப வைக்கணும்னா பாதி பொய்யை எடுத்து திரும்ப திரும்ப அதை சொன்னா போதும், மீதி பொய் சொல்ல வேண்டாம், பாதி உண்மைன்னு சொல்லு. இப்ப என்ன சொல்றாரு, விரும்பி வந்தாங்கன்ற உண்மை சொன்ன சீமான் அதற்கு பின்னாடி இவங்க அவங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை வந்து நிறைவேற்றாம ஒரு பாலியல் சுரண்டல் ஈடுபட்டிருக்காருங்கிறத சொல்லலை. சும்மா வந்து ஒரு பெண் வந்து வந்துருவாங்க அப்படிங்கிற சென்ஸ்ல சொல்றது நியாயமா இருக்குமா? வேறொருத்தர் சொன்னா ஏற்றுக்கொள்வார்களா நான் தமிழருடைய தம்பிகள்? இப்போ இதுதான் யதார்த்தமான பிரச்சனை. அப்போ இதை வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, பெண்களுக்கு எதிரான அநீதிகளுக்கு எதிராக போராடக்கூடிய கட்சி, வாச்சாத்தியில், நீங்கள் வார்லியில் இப்படி பழங்குடி மக்களுக்காக அல்லது வந்து மலைவாழ் கிராம மக்களுக்காக அல்லது பெண்களுக்காக போராடுகின்ற பாரம்பரியம் இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிஸ்ட் இயக்கம் சீமான் போன்ற இந்த மாதிரியான பேச்சுக்களை, தரம் கட்ட பேச்சுக்களை வந்து அனுமதிக்க முடியாது. நாங்கள் ஏகப்பட்ட போராட்டங்கள்லாம் பண்ணோம், கம்யூனிஸ்ட் என்ன போராட்டம் பண்ணுச்சு, அடுக்கடுக்கான சில விஷயங்கள்லாம் சொல்கிறாரு. எக்ஸாம்பிளுக்கு இப்போ பாலியல் குற்றத்தில் ஈடுபட்ட கல்லூரி மாணவி, அண்ணா யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகத்தில் நடந்ததில் கம்யூனிஸ்ட் என்ன நிலைப்பாடு எடுத்தது, இப்படியான சில அடுக்கடுக்கான கேள்விகளும் முன்வைக்கப்படுது. ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறேன்னா, இந்த கல்லூரி பிரச்சனை இதெல்லாம் சொல்கிற சீமான் வந்து கல் குடிச்சிட்டு காலேஜ் போனவர். இதை வந்து நான் சொல்லலை, அவரே தான் சொல்கிறாரு. அதுவே ஒரு பெரிய என்ன சொல்கிறது, அது அந்த செயல்பாடே வந்து ஒரு பெரிய விஷயம், தவறான விஷயம். அவர் வந்து கம்யூனிஸ்டுகளை கேள்வி கேட்பதற்கு வந்து ஏதாவது ஒரு தார்மீக உரிமை வேணும். நாங்கள் கார்ப்பரேட் ஆகிட்டோன்னு சீமான் சொல்கிறாருன்னா எந்த அடிப்படையில் கார்ப்பரேட் ஆனோன்னு சொல்லணும். இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் தேர்தல் பத்திரத்தை ஏற்றுக்கொண்ட பொழுது, இந்தியாவில் இருக்க எல்லா கட்சியும், காங்கிரஸ் உள்ளிட்டு எல்லா கட்சிகளும் ஏற்றுக்கொண்ட பொழுது, தேர்தல் பத்திரங்கள் வந்து ஊழலை சட்டப்பூர்வமாக்கக்கூடிய ஒரு விஷயம், அதனால் அதை வந்து அந்த சட்டத்தையும் அந்த வழிமுறையும் திரும்ப பெறணும்னு நீதிமன்றம் போய் போராடி இன்றைக்கு தேர்தல் பத்திரங்களை ஒழித்திருக்கக்கூடிய கட்சி வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தான். கம்யூனிஸ்ட் கட்சிகள் இத்தனை இருந்த போதும் கூட அது செஞ்சது யாரு? சிபிஎம் தான். சீமானுக்கு அன்னைக்கு வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சி கிடையாது. ஒருவேளை தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக சீமான் இருந்திருந்தா சீமான் கார்ப்பரேட் பாண்டு வாங்கியிருப்பார், எலக்ட்ரல் பாண்டு வாங்கியிருப்பார். அவர் வாங்குறதுக்கே தகுதி இல்லைங்கிறனால நான் எதிர்த்தேன்னு சொல்றாரு. உண்மையாலுமே எதிர்த்தாரா? உண்மையாலுமே அதை எதிர்த்து சட்ட போராட்டம் நடத்தியது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. நீங்க எந்த அடிப்படையில் கார்ப்பரேட்னு சொல்றீங்க? இப்போ இவங்களோட புரிதலில் கார்ப்பரேட்னா யாரு? பொட்டி கடை வச்சிருக்கிறவரு, தள்ளுவண்டி கடை வச்சிருக்கிற சாலையோர வியாபாரி எல்லாம் கார்ப்பரேட்டா? ஏன்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நிதி வசூல் நீங்க பாத்தீங்களா? இந்த மாநாட்டுக்கு எங்களுடைய கட்சியுடைய மாநில செயலாளர் பஜார்ல போய் உண்டிலேந்தி தான் வசூல் பண்றாரு. என் கட்சியுடைய அரசியல் தலைமை குழு உறுப்பினர் பஜார்ல போய் உண்டியல் பிடிச்சி தான் வந்து மாநாட்டு நிதி கேட்கிறோம். எங்க கட்சியில் தமிழ்நாடு முழுக்க இதுதான் நடைமுறை. எப்போ நீங்க உண்டியில் எங்களுக்கு பைசா போட்டவங்களா கார்ப்பரேட்டா? அப்ப சீமானுக்கு வந்து கார்ப்பரேட்னா முதல்ல என்னன்னு தெரியுமாங்கிறது தான் எனக்கு தெரியுது. இது அவர் கள்ளு குடிப்பதற்கு முன் பேசினாரா, கள்ளு குடித்ததுக்கு பின் பேசினாரான்னு வேற கேட்க வேண்டியது இருக்கு. அப்போ உளரக்கூடாது. ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் வந்து உளரக்கூடாது. கான்கிரீட்டா எங்களுக்கு கிரிட்டிசைஸ் பண்ணுங்க, நாங்கள் வெல்கம் பண்றோம். எப்பவுமே எந்த கட்சியுமே ஒரு கட்சியை விமர்சிப்பதையெல்லாம் ஏற்றுக்காது. கம்யூனிஸ்ட் கட்சி தான் எங்கள் மீது விமர்சனம் இருந்தாலும் கூட அது சரியான விமர்சனமாக இருந்தால் ஆமா அவர் சொன்னது சரின்னு சொல்ற கட்சி. அப்படி வந்து சீமான் இடத்துல இருந்து எந்த விதமான வரல. அண்ணா யூனிவர்சிட்டி சீமான் கேட்கிறாரு, அண்ணா யூனிவர்சிட்டி யார் போராடினா? அன்னைக்கு அந்த அந்த பிரச்சனை வருகின்ற பொழுது அடுத்த நாள் காலையிலேயே அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய கேட்டுக்கு முன்னாடி உட்கார்ந்து போராடினது எஸ்எஃப்ஐ. எஸ்எஃப்ஐ வந்து சிந்தனை ரீதியாக யாரோட அசோசியேட் ஆகிறாங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சியோட, குறிப்பாக சிபிஎம்மோட அசோசியேட் ஆகக்கூடிய ஒரு மாணவர் சங்கம். அதில் இருக்கக்கூடிய பெரும்பகுதி மாணவர்கள் தங்களை சிபிஎம்டி உறுப்பினராக இணைத்துக் கொள்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய சங்கம் அந்த சங்கம் தான் முதல்ல போய் போராடுச்சு. சீமானுடைய நாம் தமிழருடைய மாணவர் பாசறை என்ன பண்ணிட்டு இருந்தது? ஒரு போராட்டம் காட்டுங்க நாம் தமிழருடைய மாணவர் பாசறையின் சார்பாக அண்ணா பல்கலைக்கழக வழக்குக்காக காரைக்குடியிலையோ எங்கேயாவது ஒரு ஊர்ல நாங்க இங்க போராட்டத்தை பண்ணோம்னு சொல்லுங்க. தமிழ்நாடு முழுவதும் இந்திய மாணவர் சங்கம், தமிழ்நாடு முழுவதும் அண்ணா யூனிவர்சிட்டிக்காக போராடிச்சு. அண்ணா யூனிவர்சிட்டி கேட்டு முன்னாடி போராடணும். மாதர் சங்கம் கூட இருந்து போராடி இருக்கிறாங்க. தமிழ்நாடு முழுக்க மாதர் சங்கங்கள் போராடி இருக்கிறது. சீமானுடைய பெண்கள் பாசறை என்ன பண்ணிட்டு இருந்தது? காளியம்மாவுக்கு சீமானுக்கு பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருந்தது. அண்ணா யூனிவர்சிட்டியில் இவ்வளவு பெரிய பிரச்சனை நடக்கும்போது நீ சொந்த கட்சிக்குள்ள யார் அதிகமா காசு வாங்குறதுங்கிற பிரச்சனை ஓடிக்கிட்டு இருந்தது. நீ கேட்கலாமா? முதல்ல இதெல்லாம் கேட்கறதுக்கு ஏதாவது உரிமை இருக்கிறதா? சும்மா வந்து வாய்க்கு வர்றதெல்லாம் வந்து உளரக்கூடாது அப்படிங்கிறது தான். அது நீங்க உண்மையாலுமே கம்யூனிஸ்ட் கட்சி சில நேரத்தில் நம்முடைய விசிபிலிட்டிக்கு வராம போராட்டங்களை தவிர்த்திருக்கலாம். நிறைய நிகழ்வுகள் மக்களுக்கு எதிரான அநீதிகள் நடக்கும் பொழுது நம்முடைய விசிபிலிட்டிக்கு வராமல் இருக்கலாம். அதை நீங்க சொல்லியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உண்மையாலுமே கம்யூனிஸ்ட் கட்சி என்ன பண்ணிருப்பாங்கன்னா, ஆமா இப்படி ஒரு அநீதி நடந்திருக்கேன், எங்களுக்கு தெரியாம இருந்திருக்கு, நாளைக்கே அந்த போராட்டத்துக்கு போவோம்னு நாங்க சொல்லுவோம். நாங்க போராடிட்டு இருக்கிறதே உங்க கண்ணுக்கு தெரியலன்னா பிரச்சனை வந்து உங்ககிட்ட தான் இருக்கு, கம்யூனிஸ்ட் கிட்ட கிடையாது.
இன்னைக்கும் மக்களுடைய போராட்டத்தில் நாம் வந்து நாங்கள் வரலாறு சொல்ல முடியும். 100 வருஷம் வரலாற்றில் நாங்கள் புன்னப்புற வயலார், தேவபாகா, வார்லி, இது வந்து வெண்மணி இப்படி நாங்கள் சொல்லிக்கிட்டே வர முடியும். நான் அப்படிலாம் சொல்ல. இன்னைக்கு முந்தா நேற்று நடந்த விஷயத்தை நம்மளால சொல்ல முடியுமே. எங்களுடைய கட்சியினுடைய அரசியல் தலைமைக்குழு உறுப்பினர் பிருந்தாகாரத்தை தான் ராஜஸ்தானில் ஒரு காவல்துறை வந்து வீட்டுக்குள்ளே போய் வந்து அவங்களுடைய மனைவி இருக்கிறாங்க, இரவு நேரத்தில் ஆண் காவல்துறை கணவர் இல்லாத வீட்டுக்குள்ளே போகிறாங்க. கணவரை தேர்னேங்கிற பேரில் கீழே படுத்திருக்க குழந்தையுடைய காலில் வந்து பூட்ஸ் காலை வச்சு அந்த குழந்தையுடைய குறவழியில் மிச்சு கொண்டிருக்கான். காங்கிரஸ் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய மாநிலத்தில் காங்கிரஸ் போகலைங்க இன்ன வரைக்கும் அந்த சம்பவ வீட்டுக்கு. முதல்ல அந்த குடும்பத்துக்காக நீதி கேட்டு போனது இன்னைக்கு 2 நாளைக்கு முன்னாடி எங்களுடைய கட்சியுடைய அரசியல் தலைமைக்குழு உறுப்பினர் பிருந்தாகாரத்து தான். யாருமே போல. ஏன் போல? அந்த குழந்தை ஒரு இஸ்லாமிய குழந்தை. அங்கே நடக்கக்கூடிய இந்து முஸ்லீம் பிரிவினைவாத அரசியலில் நம்ம சிக்கக்கூடாதுன்னு நேக்க காங்கிரஸ் நலிவுறிட்டான். வாக்குகள் எல்லாம் ஒன்றும் கிடையாது. பாதிக்கப்பட்ட மக்களுடைய ஆதரவாக நிற்பதுதான் கம்யூனிசம்ங்கிறது அடிப்படையில் எங்களுடைய கட்சி இன்னைக்கும் செயல்பட்டு இருக்கு. 100 வருஷம் வரலாறு சொல்ல 2 நாளைக்கு முன்னாடி நிகழ்வு சொல்றேன். சீமானுக்கு இந்த மாதிரி சொல்ல முடியுமா? கடந்த 1 வாரமா சீமான் என்ன பண்ணிருக்காரு? கடந்த 1 மாசமா சீமான் என்ன பண்ணிருக்காரு? சொல்ல முடியுமா சீமானால? எத்தனை மக்களுடைய போராட்டத்தில் சீமான் நேரடியாக களத்தில் கலந்துக்கிட்டாரு சொல்லுங்க. ஒரு போராட்டம் நடந்துகிட்டு இருக்கும். 1 வாரம் மீடியாவோட போக்கஸ் அந்த போராட்டத்துக்கு வந்ததுக்கு பிறகு கடைசியா தம்பிகள் பட்டாரத்தோட போய் நின்று ஒரு பேட்டி கொடுத்துட்டு வருவாருன்னா அது போராட்டம் ஆயிடுமா? நீங்க சொல்லுங்க. சாம்சங்குக்கு இன்னைக்கு யாரு போராடிட்டு இருக்கா? செங்கோடி தலைமையில் இருக்கக்கூடிய சிஐடி போராடிட்டு இருக்கு. நீ எப்படி சாம்சங் எதிராக போராடுற ஒரு கட்சியும் ஒரு தங்கத்தையும் வந்து நீ கார்பரேட்னு சொல்றேன்னா உனக்கு கார்பரேட் கொடுத்த புரிதல் இல்லைன்னு அர்த்தம். இதுக்கு முன்னாடி வந்து கேரளாவில் நடந்த அந்த மருத்துவ கழிவுகள்லாம் வந்து தமிழ்நாட்டில் வந்து கொட்டினாங்க. நீங்கள் அப்போல்லாம் என்ன பண்ணீங்க? அப்போ வந்து உங்களோட கட்சி தானே ஆட்சியில் இருக்குது. அப்போல்லாம் அதை பற்றி நீங்கள் எதுவுமே பேசலை. நீங்கள் பினராயி விஜய் எதிர்த்து நீங்கள் கேள்வி கேட்கல அப்படின்னு கம்யூனிஸ்ட் கட்சி மேலே விமர்சனமும் அவங்க தம்பிகள், அதாவது சீமான் இல்லை, சீமானோட தம்பிகள் வைக்கிறாங்க. அதே மாதிரி மலை மணல் கொள்ளை இதை பற்றிலாம் நீங்கள் என்ன நிலைப்பாடுகள் எடுத்திருக்கீங்கன்னா அவங்க தம்பிகள் வந்து குற்றச்சாட்டு வச்சுட்டே இருக்காங்க. இப்போ சமீபமாக தமிழ்நாட்டில் கல்குவாரி பிரச்சனையை முதல்ல கையில் எடுத்து போராடினது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தான். நீ வந்து ஆதாரம் கேட்குறாங்களே. ஆதாரம் இருக்குங்க. எங்க நீ நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து கூகுளில் சர்ச் பண்ணாலே கிடைக்குங்க. கல்குவாரி எடுத்து கம்யூனிஸ்ட் கட்சின்னு போடுங்களேன். சிபிஎம் கல்குவாரின்னு 2 வரி மட்டும் ChatGPT போடுங்க, அது எடுத்து கொடுக்கும். இதுக்கு என்ன ஆதாரம்? கல்குவாரி தலையில வச்சுக்கிட்டாலும் ஆதாரத்தை காட்ட முடியும். ஏங்க இன்னைக்கும் போராட்டம் நடந்துகிட்டு இருக்குங்க. திருநெல்வேலியில் கல்குவாரிக்கு எதிரான போராட்டத்தை நாங்கள் தலையிட்டு நடத்திட்டு இருக்கிறோங்க. தூத்துக்குடியில் நடத்திட்டு இருக்கிறோங்க. இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குங்க. கல்குவாரிகளுக்கு எதிரான போராட்டம் நாங்கள் தான் நடத்துகிறோம். மலைகளை பாதுகாக்கணும். சீமான் சொல்கிற மாதிரி மலைகளை வந்து எல்லாம் வெட்டிட்டு போகிறது கேரளா அரசாங்கம் வந்து டெண்டர் விடுது. கல்லுக்கான டெண்டரு. கல் சப்ளை பண்ணுறேன்னு டெண்டர் எடுத்துக்கிட்டது யார்? உடைக்கிறது யார்? இதெல்லாம் யார் பண்ணுறா? இப்போ இதேதோ கம்யூனிஸ்ட் கட்சி திட்டமிட்டு வந்து தமிழ்நாட்டில் இருந்து தான் வந்து மலையை குடைச்சி கொண்டு வரணும்னு நாங்கள் ஏதோ பிளான் பண்ணி இங்கிருந்து சுரண்டிட்டு போகிற மாதிரியும் அப்படியே நாங்கள் வாயை பற்றி அமைதியாக உட்காண்ற மாதிரி சீமான் பேசுகிறாரு. அப்படி உடைக்கிற அந்த மலைகளை உடைப்பதற்கு எதிராகவும் மார்க்சிஸ்ட் கட்சி போராடி இருக்கு. அறிக்கை இருக்கு. இதை தடுத்து நிறுத்துங்கன்னு முதலமைச்சருக்கு கடிதம் கொடுத்துருக்குறோம். எல்லாமே நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கோம். நான் என்ன கேட்குறேன், மருத்துவ கழிவுகள் வருதுன்னு சொல்லி சீமான் சொல்றாருல, மருத்துவ கழிவு கொண்டே தமிழ்நாட்டில் கொண்டு சீமான் தம்பிகளுக்கு தான் சொல்றேன். நான் மருத்துவ கழிவு வருது, தமிழ்நாட்டுக்கு வருது. நான் என்ன கேட்குறேன், கேரளாவுடைய இடதுசாரி அரசாங்கம் தமிழ்நாட்டில் கொண்டே மருத்துவ கழிவு கொட்டுறதுக்கு யாருக்காவது டெண்டர் விடுறேன்னு சொல்லிச்சா? அவங்க பேட்டர்ன் வச்சுருக்கோம். மருத்துவ கழிவை இந்தந்த மெத்தடில் நீங்கள் வந்து டிஸ்போஸ் பண்ணணும், இதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கக்கூடிய ஏஜென்சிஸ் வந்து அப்ளை பண்ணுங்கன்னு டெண்டர் விடுறோம். ஓப்பன் டெண்டர் தான். சீமான் கூட ஏஜென்சி வச்சுருந்தா அப்ளை பண்ணட்டும். டெண்டரில் எப்படி நடக்குன்னு உங்களுக்கு தெரியும். யார் அஃபோர்டபுள் ப்ரைஸ் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு டெண்டர் ஆட்டோமேட்டிக்காக போகும். இப்போ என்ன நடக்குதுன்னா, அந்த டெண்டர் வாங்கினா கொண்டு தமிழ்நாட்டில் கூட்டிகிட்டு போயிடுறான். இது ஒரு அஃபென்ஸ். இந்த அஃபென்ஸை கேரளா கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். கேரளா கவர்மெண்ட் அந்த கம்பெனிக்கு லைசன்ஸை பர்மிட்டை கேன்சல் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் இந்த மாதிரி நடக்கிற எத்தனை வைலன்ஸ் நடக்குது, அதுக்கெல்லாம் சீமான் வந்து போராடி இருக்கிறாரா? இந்த மாதிரி லைசன்ஸ் கேன்சல் பண்ணியிருக்கா கவர்மெண்ட்டு அப்படின்னு கேட்கணும்ல. நீங்கள் யாரை நோக்கி நீங்கள் கேள்வி கேட்கணும்? நான் இன்னும் சொல்கிறேன், திருநெல்வேலியில் மருத்துவ கழிவுகளை கொண்டு வந்து கொட்டின போது திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கேரளா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு எதிராக போராட்டம் நடத்துச்சு. அப்போ என்ன அர்த்தம்னா, நீ ஃபாலோ பண்ணு, நீ குப்பையை கொடுக்குற, அது எங்கே போகுதுன்னு நீ ஃபாலோ பண்ணுன்னு நம்ம அது வந்து அந்த ஃபாலோ தேவையற்றது இருந்தாலும் அதை பண்ணுன்னு நாங்கள் சொன்னோம். அதன் அடிப்படையில் தான் அந்த சஸ்பெண்ட் நடந்தது. அப்படி கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை எல்லாத்துலேயும் தெளிவான நிலைப்பாடுகள் எடுத்து நாங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோமே தவிர, ஒரு மலையாளிகளுக்காக பண்ணுறாங்க தமிழர்களுக்காக பண்ணுறாங்கங்கிறதெல்லாம் மேட்டர். எங்கு மக்களுடைய அடிப்படையான பிரச்சனைகள் வருகிறதோ, குறிப்பாக வந்து அந்த செக்ஷன் வந்து ஒடுக்கப்பட்ட செக்ஷனாகவும் சுரண்டப்படுகிற செக்ஷனாக இருக்காங்களோ, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தான் இன்றைய வரைக்கும் இந்திய வரலாற்றில்
உறுதியான போராட்டத்தை, நீடித்த போராட்டத்தை நடத்தி வெற்றியை பெற்றுக் கொடுக்கக்கூடிய கட்சியாக இன்னைக்கு இருக்கு. தமிழ் உணர்வே வந்து கம்யூனிஸ்டுகளுக்கு இல்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு நாம் தமிழர் கட்சி சார்பில். தமிழ் உணர்வே கம்யூனிஸ்டுகளுக்கு கிடையாதுன்னு சீமான் சொல்றாருன்னா, சீமானுக்கு பொது அறிவே கிடையாது தான் நான் சொல்லுவேன். அறிவுன்னு சொல்லல, பொது அறிவு. ஏன்னா மெட்ராஸ் ராஜதானியாக இருந்த பொழுது, மெட்ராஸ் பிரசிடென்சின்னு சொல்லுவாங்க, மெட்ராஸ் மாகாணம், சென்னை மாகாணம் இருந்த பொழுது உங்களுக்கு ஆந்திரா, இன்னைக்கு ஆந்திரா தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய சில பகுதிகள், கர்நாடகாவில் இருக்கக்கூடிய சில பகுதிகள், மலபார் பகுதிகள் நம்மளோட தான் இருந்தது, சென்னை ராஜதானிக்குள்ளே தான் இருந்தது. தமிழ் இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் எக்ஸப்ட் கன்னியாகுமரி திருவாங்கூர் சமஸ்தானத்தில் இந்த பகுதிகள் இருக்கக்கூடியதில் இவ்வளோ ஒரு லாங்குவேஜ் பிரச்சனை இருக்கிறனால சட்டமன்றத்தினுடைய மொழி வந்து ஆங்கிலம். சரிங்களா? சட்டமன்றத்தினுடைய மொழி ஆங்கிலம். தோழர் பி ராமமூர்த்தின்னு ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர், தமிழ்நாட்டுடைய சட்டமன்றத்தினுடைய எதிர்கட்சி தலைவராக இருந்த தோழர் பி ராமமூர்த்தி தான் இந்த மரபுகளை எல்லாம் உடைத்து முதலில் சட்டமன்றத்தில் தமிழில் பேசினார். தமிழ் உணர்வே இல்லைன்னு சீமான் சொல்கிறாருன்னா, இன்னைக்கு தான் சீமானுக்கு தமிழே கண்ணுக்கு புலப்படுது. அது ஒரு அரசியல் ஆதாயத்திற்காக பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அவருடைய கட்சியில் இருக்கக்கூடியவங்க பல பேருக்கு இது கொடுத்தாருல, நாம் தமிழர்னு கட்சி பேர் வச்சுருக்காங்க, தமிழ்னு பேசுகிறாங்க. சான்ஸ் கொடுத்தாருல, வாய்ப்பு கொடுத்தாருல. நான் பேர் சொல்ல முடியும். அந்த பசங்க வந்து சங்கடப்படக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இளைஞர்கள் அரசியலுக்கு வரணும்னு நான் நினைக்கிறனால, ஒரு இளைஞரை வந்து நம்ம வந்து ரொம்ப மட்டையடி அடித்து அவங்களை வருத்தப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் சீமான்ட்ட கேட்குறேன், தமிழில் தன்னுடைய வேட்புமனுடைய உறுதிமொழியே வாசிக்க தமிழில் தெரியாதவனுக்கெல்லாம் நாம் தமிழர் கட்சி சீட்டு கொடுத்து நீ தமிழ் தற்கொலை பண்ணிக்கிட்டு இருக்கிறியா? மார்க்சிஸ்ட் கட்சி தமிழுக்காக நடத்தின போராட்டம் உனக்கு என்ன தெரியும்? நான் என்ன கேட்குறேன், தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் போய் வந்து மெட்ராஸ் பிரசிடென்சிக்கு வந்து நீங்கள் வந்து தமிழ்நாடுன்னு பேர் வைங்கன்னு சொல்கிறது ஆச்சரியப்படுறதுக்குல்ல. அது இங்கே இருக்க பாலிடிக்ஸு, இங்கே இருக்க அரசியல்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் வரலாறு தெரியுமா? நாடாளுமன்றத்தில் தோழர் பி ராமமூர்த்தி தான் அந்த தீர்மானத்தை முன்வைக்கிறாரு. ஆனால் அவரால் தவிர்க்க முடியாத காரணத்தால் அன்னைக்கு செஷன் அந்த பில்லை ஏற்றுக்கிட்டு அந்த டிஸ்கஷன் வர அன்னைக்கு ராமமூர்த்தினால போக முடியல. அந்த தீர்மானத்தை ராமமூர்த்திக்கு பதிலாக முன்மொழிஞ்சு பேசினவர் யார் தெரியுமா? பூபேதாஸ் குப்தா. பூபேதாஸ் குப்தாவுக்கும் தமிழுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? பூபேதாஸ் குப்தாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? இப்போ பூபேதாஸ் குப்தா வந்து தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் வைக்க வேண்டும் என்று தமிழகத்தை சாராத ஒருவர் பேச வைக்க முடியும் என்று சொன்னால் அது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் முடியும். சீமானால முடியுமா? வேற எந்த கட்சி நான் கேட்குறேன், காங்கிரஸ் உள்ளிட்டு எல்லா கட்சிகளாலையும் கேட்க முடியும் என்னால். தமிழ்நாட்டில் இருக்க காங்கிரஸ் தமிழில் பேசுவோம், அதே சென்டரில் போயிட்டா காமராஜ் உட்பட இந்தி திணிப்பதை ஏற்றுக்கிட்ட ஆட்கள் தான். ஆனால் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் வைக்கணும்னு வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் அன்றைக்கு இருந்த ஒன்றுபட்ட கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்த தலைவர்களை பேச வைக்கின்ற ஒரு புரிதல், மொழிகள் குறித்தான புரிதல் இருக்கிற கட்சி என்பது இந்தியாவில் கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும்தான். குறிப்பாக இன்னும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தான். வரலாறை படிக்கணும். சீமான் வந்து வரலாறை படிக்காமல் வந்து எனக்கு என்ன தோணுதுன்னு சொன்னாக்கா, சீமான் வந்து வாட்ஸ்அப்பை படிச்சுக்கிட்டு வரலாறாக நினைக்கக்கூடாது. வாட்ஸ்அப்பெல்லாம் வரலாறு என்பது மக்களின் வாழ்க்கை, மக்களுடைய போராட்டம். மக்களின் வாழ்க்கையும் போராட்டத்தையும் படிக்காமல் வாட்ஸ்அப்பில் உட்காந்து படிச்சுட்டு வந்து கம்யூனிஸ்டில் கேள்வி கேட்டு மூக்குடைப்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் என்பது தான் நம்ம சொல்ல வேண்டியது. இப்போ வந்து போன மாதம் 28ஆம் தேதி மாதர் சங்கத்திலேருந்து ஒரு பேரணி சென்னையில் நடந்தது. அந்த பேரணிக்கு திண்டுக்கல்லேருந்து வருவதற்காக இருந்த மாவட்ட செயலாளர் அவரை வந்து காவல்துறை கைது பண்ணாங்க. கைது பண்ணி அவங்கள வீட்டு காவலில் வச்சுருந்தாங்க. இதை கேள்வி கேட்க போன எம்பி சச்சிதானந்தத்தையும் வந்து அடக்குமுறைக்கு காவல்துறை உள்ளாக்கப்பட்டதாக செய்திகள்லாம் வந்தது. இப்போ அதை ஒட்டி நாம் தமிழர் கட்சி தம்பிகள் என்ன கேட்குறாங்கன்னா, சீமான் வீட்டில் காவல்துறையும் ஒரு அடக்குமுறையை தான் கையாண்டாங்க, ஆனால் நீங்கள் அதை எதிர்த்து நீங்கள் எந்த ஒரு அறிக்கையும் கொடுக்கல, கண்டனங்கள் தெரிவிக்கல. அப்போ உங்கள் கட்சிக்குள்ளே நடந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து கண்டனங்கள் தெரிவிப்பீங்களா? மற்ற கட்சிகளுக்கு அடக்குமுறை நடந்தால் கண்டனங்கள்லாம் தெரிவிக்க மாட்டீங்களா? அப்படியான ஒரு கேள்வியும் எழுப்பப்பட்டிருக்கு. இல்லை, இவங்களோட கான்ட்ராடிக்ஷன்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்கும் ஒரே கண்டென்ட் எழுதி வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணி ஆளாளுக்கு பேசுங்கடான்னு சொல்லிடுறாங்க போல் இருக்கு. அதனால் அவங்களும் அதை வந்து வெரிஃபை பண்ணாமல் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதே இதில் இன்னொன்று என்னென்னா, செந்தில் பாலாஜிக்கு திமுகக்காக கூவிய அப்படின்னு வேற இடும்பவனம் காட்டி போடுறாப்புல. செந்தில் பாலாஜி கைதை கண்டிச்சிங்க, சீமான் வீட்டில் நடந்ததை கண்டிக்க மாட்டேங்கிறீங்கன்னு இன்னொரு ஆள் போடுறாப்புல. அப்புறம் மாதர் சங்கம். இப்போ என்னென்னா, எல்லாத்தையும் ஒரே ஸ்கேலில் வச்சு பார்க்கக்கூடாது. மாதர் சங்கத்தினுடைய பேரணிக்கு ஏற்கனவே அனுமதி கோரப்பட்டு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு. அனுமதி கொடுக்கப்பட்ட ஒரு பேரணிக்கு, அதுவும் பெண்கள் குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமைகளை சீமான் மாதிரியான ஆட்கள் இருந்து பாதுகாக்கணும்னு தான் அந்த போராட்டமே நடக்குது. அப்போ பெண்கள் குழந்தைகள் மீதான இந்த பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக நடக்கக்கூடிய இந்த பேரணியில ஒரு தனி கவனத்திற்காக நடத்துகிற இந்த பேரணிக்கு, அனுமதி கொடுக்கப்பட்ட பேரணிக்கு நீங்க வந்து வீட்டு காவல் வைக்கிறீங்க, அவங்கள வீட்டை விட்டே வெளியே விட மாட்டீங்க, ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் போய் கூப்பிட்டாலுமே எங்க கூட்டு போறீங்க நீங்க சொல்லிட்டு போங்கன்னு சொல்ற அளவுக்கு அடக்குமுறை இருக்கும் பொழுது அதை கண்டிச்சு தான் ஆகணும். நீங்கள் அதை விட்டுட்டு உங்கள் மேலே வந்து நீங்கள் வந்து ஒரு பாலியல் குற்றவாளி,
உங்கள் மேலே குற்றம் சுமத்தப்பட்டிருக்கு, நீங்களே ஒரு முறை இல்லைன்றீங்க, ஒரு முறை ஆமான்றீங்க, சம்மன் அனுப்பிச்சு விசாரிக்க கூப்பிட்டா சம்மனை கிழிப்பாங்க. அப்போ சம்மனை கிழிச்சது ஒரு அஃபென்ஸு. அந்த அஃபென்ஸ், அதாவது சம்மன் வழங்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்கிற அக்னாலஜ்மெண்ட்டை வாங்கினதுக்கப்புறம் அவங்க கிழிச்சாலும் கிளிக்கலன்னா அது அஃபென்ஸ் கிடையாது. இது நான் அக்னாலஜ்மெண்ட்டாக இருக்கிறனால தான் ஒட்டுறாங்க. ஒட்டுனது அக்னாலஜ்மெண்ட். அப்போ ஒட்டின சம்மனை நான் ரிசீவ் பண்ணிட்டேங்கிறதுக்கான எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் வந்து கம்யூனிகேட் பண்ணாமல் கிளிக்கிறதுங்கிறது ஒரு அஃபென்ஸ். அதாவது அதை எதுக்குறேங்கிறத அர்த்தம். சம்மனை நான் ரிசீவ் பண்ணலங்கிறது. அந்த அஃபென்ஸை விசாரிக்க போனால் வந்து நான் ஒரு எக்ஸ் மிலிட்ரின்னு சொல்லி துப்பாக்கி எடுத்து வந்து ஒரு காவல்துறை அதிகாரியை மிரட்டினா அவர் வந்து அங்கே நடந்த கைகலப்புக்கு காரணம் யார்? காவல்துறை ஏதோ வந்து ஒரு 40-50 பெட்டாலியனை கூட்டு ஒரு சீமான் வீட்டுக்குள்ளேயே ரேலி விட்ட மாதிரியும் அங்கே நடந்த கலப்புகளுக்கு காரணம் அங்கிருந்த ஆட்கள் தான். காவல்துறையோட மோதுறாங்க, அவங்க தூக்கிட்டு வராங்க. இன்னும் சொல்லணும், இது அரச பயங்கரவாதம் தான், காவல்துறையுடைய பயங்கரவாத நடவடிக்கை தான். ஆனால் அதுக்கு துவக்க புள்ளி யாருங்கிறத நம்ம பார்க்கணும். சும்மா எல்லாத்தையும் ஒரே தட்டில் வச்சு பார்க்க முடியாது. ஒரு குற்றவாளி வீட்டுக்கு போகிறதையும் குற்றமே செய்யாமல் குற்றத்தை தடுக்க வேண்டும் என்று போராடுறவரை வந்து வீட்டு சிறையில் வைப்பதையும் எப்படி நீங்கள் வந்து ஒன்றா பார்க்க முடியும்? எதிர்கட்சிகள் என்பதற்காகவே வந்து பழிவாங்கும் நடவடிக்கைக்காக கைது செய்வதையும். நீ ஊழல்னு விசாரிச்சா எல்லாரும் விசாரி. இன்னைக்கு மார்க்சிஸ்ட் கட்சி என்ன சொல்கிறோம்? நான் ஊழலுக்கு எதிரான போராட்டம் நான் நடத்துகிறோம். நீ வந்து ஹேமந்த் சோரனையும் அரவிந்த் கெஜ்ரிவாலையும் செந்தில் பாலாஜி மட்டும் கைது சரியா? உன் கட்சியில் ஊழல் குற்றவாளியே கிடையாதா? நீ அஜித் பவாருக்கு என்ன பண்ண? 56 ஊழல் வழக்குகளை பிஜேபியோட கூட்டணி போனோன்னே எங்க எப்படி ஒயிட் வாஷ் ஆச்சு? நீ வந்து இது எல்லா மாநிலத்திலும் இந்த மாதிரி பேட்டர் பண்ணும்போது தான் நாம என்ன சொல்றோம்? ஒரே தரத்தில் வந்து இடியையும் மற்ற வந்து ஏஜென்சிகளை நீ பயன்படுத்துவதில்லை, எதிர்கட்சிகளை வேட்டையாடும் வேட்டை கருவிகளாக பயன்படுத்துறோம். அதுல சீமான கைது பண்ணியிருந்தால் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய நிலைப்பாடு தான். பிஜேபிக்கு எதிரான எதிர்கட்சிகளை வந்து மட்டும் வேட்டையாடுவதற்காக நீ வந்து சென்ட்ரல் ஏஜென்சியை பயன்படுத்தக்கூடாது. அதனுடைய நேர்மைத்தன்மையும் அதனுடைய தனித்துவமான சுயேட்சையான செயல்பாடுகளையும் நீ அனுமதிக்கணும்னு நம்ம சொல்றோம். ரெண்டையும் வந்து ஒன்னா பார்க்கக்கூடாது. அப்படி ஒன்னா பார்க்கறாருன்னா அவர்களுக்கு அரசியல் போதாமை இருக்கிறது. அவ்வப்போது மார்க்சிஸ்ட் கட்சி வெளியிடக்கூடிய அறிக்கைகளை படித்து அரசியல் அறிவை வளர்த்துக் கொள்ள வேண்டும் தான் நான் சொல்ல முடியும். வேற என்ன சொல்றது? இப்போ பாஜக வந்து பாசிச கட்சியே இல்லைன்னு சொல்லி சண்முகம் தோழர் சொன்னதா குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இந்த குற்றச்சாட்டு எப்படி பார்க்கறது? ரெசல்யூஷன் பப்ளிக்காக இருக்குது தோழர், ஆங்கிலத்திலே இருக்குது, தமிழே இருக்குது. ரெசல்யூஷனை படிக்கணும். என்ன சொல்கிறேன்னா, எங்களுடைய கட்சி வந்து முதல்ல இந்த மாதிரி ரெசல்யூஷன் வந்து ஒவ்வொரு அகில இந்திய மாநாட்டுக்கு உருவாக்கி கட்சி உறுப்பினர்கள்ட்ட கொடுத்து திருத்தம் கேட்போம் முதல்ல. அப்புறம் என்ன சொல்லணும்னா, பொதுமக்களும் கட்சி உறுப்பினர் அல்லாதவரும் கூட ஏதேனும் திருத்தங்கள் அவங்க ஃபீல் பண்ணாங்கன்னா மார்க்சிஸ்ட் கட்சிக்கு சொல்லலாம் என்று ஜனநாயகப்படுத்தப்பட்டு, ஏன்னா எங்கள் கட்சி நடத்துகிற மாநாடு, நாங்கள் என்ன பண்ணணும் நடத்துகிற மாநாட்டில் நாங்கள் விவாதிக்கிற அறிக்கையை நாங்கள் பொதுமக்களுடைய சுற்றுக்கு வர்றோம். இது ஒரு ஜனநாயக நடைமுறை. அதனால் யார் வேணாலும் அதன் மீது விமர்சனங்களை வைக்கலாம், கருத்துக்களை சொல்லலாம், அமெண்ட்மெண்ட் கொடுக்கலாம். பிரச்சனை என்னன்னா படிச்சுட்டு சொல்லணும். பாஜக பாசிஸ்ட் கட்சி இல்லை அப்படின்னு அந்த ரெசல்யூஷன்ல ஒரு இடத்துல ஒரு வரியை காட்ட சொல்லுங்க பார்ப்போம். அதாவது நவ பாசிசம் என்ற வரையறை கொடுக்குறோம். நவோ பாசிசம் என்ற வரையறை, நியோ பாசிசம் அப்படிங்கிற வரையறையை நாங்கள் கொடுக்குறோம்னா, கடந்த முறை மாநாடுகள் நடக்கின்ற பொழுது ஆர்எஸ்எஸ் பாசிச குணம் கொண்ட ஆர்எஸ்எஸ்ஸின் அரசியல் இயக்கமாக பிஜேபி இருக்கிறது அப்படின்னு சொன்னோம். அப்போ என்ன சொல்லணும்னா, பாசிச குணாம்சத்தோட ஒரு இயக்கம் இருக்கு ஆர்எஸ்எஸ், அதனுடைய அரசியல் முகமாக பிஜேபி இருக்கு அப்படின்னு சொன்னோம். குணாம்சம் இருக்குன்னு சொன்னோம். இப்போ என்ன சொல்றோம்னா, அந்த குணாம்சத்தை வெளிப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க, டிஸ்பிளே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்றோம். அப்போ இதோட பொருள் என்ன? அடுத்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கிறான். இந்த பாசிசம் என்பது கிளாசிக் பாசிசம் அல்ல, இது ஒரு புதிய பாசிச வடிவத்தை பெற்றிருக்கிறது. கிளாசிக்கல் பாசிசத்துடைய வரையறையோடு இந்தியாவினுடைய சூழல்களில் இந்தியாவில் இருக்கக்கூடிய நிலைமைகளை, நவீன நிலைமைகளை கையில் எடுத்துக்கொண்டு ஒரு நியோ பாசிசமாக இருக்கிறது. ஆனால் திரும்ப புரிஞ்சுக்கணும், நம்ம எந்த காலத்திலையுமே வந்து ஒரு மட்டமான வரையறைக்குள்ளே போக முடியாது. அறிவியல் பூர்வமாக யதார்த்தத்திலிருந்து தான் நம்ம சொல்ல முடியும். இப்போ வந்து பாசிச குணத்தை வெளிப்படுத்த ஆரம்பிச்சிருக்கான். இது கண்டினியூ ஆச்சுன்னா ஒரு முழுமையான ஒரு பாசிச அரசாகவே இது மாறிடும். நம்ம அரசியல் கட்சி பாசிஸ்ட் டெண்டன்சியோட இருக்க இயக்கத்தினுடைய ஒரு கட்சின்னு சொன்னோம். இன்னைக்கு இந்த அரசியல் கட்சியே ஒரு பாசிச டெண்டன்சியோட அதை வெளிப்படுத்த ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்றோம். இது அடுத்த கட்டத்து எங்க போகும்? பாசிச அரசாக முழுமை அடைஞ்சிருச்சுன்னு சொன்னா நீங்கள் நானும் பாசிசமாக உட்காந்து டிஸ்பிளே பண்ணுறதை பற்றி பேச முடியாது. பேசிட்டு இருக்கும் போதே நாம் என்ன சொல்றோம்? இது எங்க கட்சியுடைய பொதுச்செயலாளர் சொன்னது, சீதாராம் யெச்சூரி சொன்னது. பாசிசமா இல்லையான்னு விவாதிக்கும் போது சொன்னோம், இது வந்து பாசிசத்தை நோக்கி போயிட்டு இருக்குது, அதனாலதான் நம்ம உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம். அது பாசிசமா மாறிடுச்சுன்னா நம்மளால உட்கார்ந்து பேச முடியாது. அதனால பேசிக்கிட்டு இருக்கும் போதே அதை பின்னுக்கு தள்ளுவதற்கான வாய்ப்பை நாம வந்து உருவாக்கணும் என்பதுதான் நம்ம சொல்றோம். இன்னைக்கு அதுதான் நம்ம சொல்றோம். அதுல எல்லாம் சேஞ்சஸ் கிடையாது. இது ஒரு பாசிஸ்ட் ரெஜிமாக டெவலப் ஆயிடுச்சுன்னா அதுதான். நம்ம கடந்த காலத்துல தேர்தல்லாம் இருக்காது, இந்த மாதிரிலாம் நிறைய பாசிசம் குறித்தான வரையறை இருக்குல்ல. நீங்க ஹிட்லர் முசோலினியுடைய அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சர்வாதிகாரம், தேர்தல் இருக்காது, இந்த மாதிரி முழுக்க மிலிட்டரி கண்ட்ரோல் இதெல்லாம் இருக்கு. ஆனால் இன்னும் நம்ம நியோ பாசிசம் ஏன் டேர்ம் பண்ணோம்னா தேர்தல் இருக்கும்ன்றோம்.
பாசிச அரசாகவே மாறி இருந்தாலும் கூட தேர்தல் இருக்கும், ஆனால் பிஜேபி தான் ஜெயிக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? அதனால இந்த மாதிரியான சில இயக்க ரீதியான மாற்றங்கள் தான் நம்ம நியோ பாசிசம் என்ற வரையறை வைக்கிறோமே தவிர பிஜேபிக்கு எதிராக போராட்டத்தை மட்டுப்படுத்துவதற்கோ பாசிசம் இல்லை என்று சொல்வதற்கோ எந்த இடத்திலும் மார்க்சிஸ்ட் கட்சி சொல்லலை. நீங்கள் அந்த அறிக்கை திரும்பி படிங்க. அதனால் நாங்கள் பிஜேபியை குறைச்சி மதிப்பிட்டோம்லாம் சொல்கிறாங்கல்ல, அவங்களும் நான் என்ன கேட்குறேன், பிஜேபி சரியாக மதிப்பிட்டுருக்கு, நீங்கள் பிஜேபிக்கு எதிராக என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? முதல்ல கேரளா காங்கிரஸ் இந்த பிரச்சனையை கிளப்புறாங்க. அப்புறம் சிபிஎம்னுடைய பொதுச்செயலாளர் வந்து சொல்கிறாரு. இவங்கெல்லாம் கேட்குறேன் என்ன எதுனா, நான் இந்த மாதிரி சொன்ன ராஜஸ்தான் பிரச்சனை, அரசு இயந்திரம் நடத்திருக்கக்கூடிய மிக மோசமான அப்பட்டமான இதுதான் பாசிசத்தினுடைய வரையறை. அந்த பாசிச சிந்தனைக்காக அரசு இயந்திரமே செயல்பட ஆரம்பிச்சிருக்கு இந்த காலகட்டத்தில். கடந்த முறை இல்லை. இது இன்னும் டெவலப் ஆச்சுன்னா ஒட்டுமொத்த அரசு இயந்திரம் பாசிசமாக மாறிடும். அதான் நம்ம வேறுபடுத்தி சொல்கிறோம்ல. இன்னைக்கு அந்த காவல்துறை போய் ஒரு குழந்தையை மதித்து கொண்டு இருக்குல்ல, நீங்கள் வந்து சரியாக தானே மதிப்பீடு செஞ்சுருக்கீங்க. பிஜேபியை என்ன பண்ணீங்க? இப்போ நாம் தமிழருடைய தம்பிகள் காங்கிரஸ் சொல்கிறதையும் மற்ற ஆட்கள் சொல்கிறதையும் வச்சுக்கிட்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பார்க்கணுமா, அவ்வளோ ரகசியமாக நாங்கள் மதிப்பீடு பண்ணியிருக்கோம்லாம் கிடையாது. ரொம்ப வெளிப்படையாக வச்சுருக்கிறோம். அண்ணனை போல் வாட்ஸ்அப்பை படிக்காதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நல்ல எதிர்காலம் தம்பிகளுக்கு வேணும் என்று சொன்னால் அண்ணனை மிஞ்சிய தம்பிகளாக இருக்கணும். நீங்கள் அண்ணனை விட வந்து டம்மியாக இருக்கிறீங்க. தயவு செஞ்சு படிங்க, முழுசாக படிங்க. முழுசாக படித்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி விட்டு வெளியேறி மார்க்சிஸ்ட் கட்சிக்கு வந்துடுவீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால் முழுமையாக படிங்க. இப்போது வந்து அவங்க தம்பிகள் என்ன குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க அப்படின்னா, வாசுகி தோழர், உமாநாத், விபி சிந்தன், இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாமே இவங்க எல்லாமே வந்து மலையாளி, கேரளா, அவங்களுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. தமிழ்நாட்டில் ஒரு கட்சியில் ஒரு போஸ்டிங்கில் இருக்காங்க. இதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு கேரளாவில் எது அங்கீகாரம் கிடைக்குமா, அவங்களுக்கு வந்து ஒரு போஸ்டிங் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டுமே பேசிகிட்டே இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கம்யூனிஸ்ட் கட்சிக்குள்ளே தமிழர், தெலுங்கர், கன்னடர் இப்படிங்கிற இனப்பாகுபாடே கிடையாது. என்னுடைய கட்சி திட்டம் ரொம்ப தெளிவாக சொல்லுது. இனப்பாகுபாடுக்கு எதிரான போராட்டமும் ரொம்ப முக்கியமானது. இனப்பாகுபாடுக்கு எதிராக போராட்டம் நடத்துறேன்னு சொல்லிட்டு நாங்களே உட்காந்து இனப்பாகுபாடு பண்ணிட்டு இருக்க முடியாது. புரியுதுங்களா? ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் சொன்ன விபி சிந்தன், உமாநாத் இவங்களாம் கட்சியினுடைய ப்ரிடாமினன்ட் லீடர் ஆனாங்கன்னா அவங்க அந்த மொழி பேசுகிறவங்கிறக்காக அல்ல. அதாவது நீங்கள் 1920 காலகட்டத்தில் 25 காலகட்டத்திலலாம் ஒன்றுபட்ட மெட்ராஸ் பிரசிடென்சி தான் நான் சொன்னேன். அந்த மெட்ராஸ் பிரசிடென்சிக்கு உட்பட்டு தான் அவங்க வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. கட்சியினுடைய தலைமை அலுவலகத்துக்கு வந்து வேலை செஞ்சாங்க. கட்சி கொடுத்த வேலைகளை செஞ்சாங்க. அப்போ மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கும்பொழுது ஆல்ரெடி அவங்க இங்கே செட்டில்மெண்டட். அப்படி தான் நீங்கள் வந்து உமாநாத் வந்து விடுதலை போராட்ட வீரர், விபி சிந்தன் இவங்கெல்லாம் அந்த காலகட்டத்திலேயே மொழிவாரி மாநிலங்கள் பிரிப்பதற்கு முன்னாடியே கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சென்னை மாகாண பிரதேஷ் கமிட்டியில் வேலை செஞ்சவங்க. சென்னை பிரதேஷ் கமிட்டியில் வேலை செஞ்சவங்க. அப்போது அவங்க வந்து மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டதற்கு பிறகு தான் இந்த சிக்கலை நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கலாம். அப்படி வேலை செஞ்சாங்க. ஒன்று. ரெண்டாவது, நான் என்ன கேட்குறேன்னா, தமிழ்னு பேசுகிற சீமான், தமிழர்னு பேசுகிற சீமான் தமிழர்களுக்காக என்ன செஞ்சு தள்ளிட்டாரு? 2009 எடுத்துக்குவோமே, எத்தனை வருஷம் ஆச்சு? கிட்டத்தட்ட வந்து 2010 வச்சா கூட 15 வருஷம் ஆச்சு. 15 வருஷமாக தமிழர்களுக்காக என்ன பண்ணிட்டார்? இவரெல்லாம் விபி சிந்தனை வந்து மலையாளின்னு சொல்லி நெக்ஜிகேட் அந்த தள்ளி விட்டு போகிற ஏற்பாட்டுக்கு நான் என்ன கேட்குறேன்னா, விபி சிந்தன் தமிழர்களுக்காக, தமிழ் மக்களுக்காக விவசாய இது வந்து ட்ரேட் யூனியனை வளர்த்ததற்காக 32 குத்துகள் வாங்கியிருக்காரு. 32 குத்துகள் வாங்கினதுக்கு பிறகு விபி சிந்தன் வந்து என்ன தெரியுமா சொன்னார்? முழுமையாக ரெக்கவர் ஆகி வரல. ஆஃப் ரெக்கவரியில் இருக்கும்போது வந்து பொதுக்கூட்டத்தில் பேசும்போது மீதி இருக்கும் ரத்தமும் சதையும் தொழிலாளி வர்க்கத்துக்கேன்னு சொன்ன ஒரு விபி சிந்தன். சீமானை வந்து ஒரு வழக்கு போட்டதுக்கே வந்து உளறிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கிறான். இதில் தமிழர் தெலுங்கர்னு நீ பேசலாமா? ஏங்க என்னுடைய மண்ணில் என்னுடைய மக்களுக்காக 32 முறை வந்து வெட்டுக்குத்து வாங்கி செத்து போயிட்டான்னு விட்டுட்டு போனாங்க விபி சிந்தனை. இரும்பு ராடை எடுத்து அவருடைய காலில் அடித்து பார்த்த போது செயல் இல்லைங்கிறனால செத்து போயிட்டாருன்னு நினச்சி விட்டு போனதான் விபி சிந்தன் மீண்டும் தொழிலாளி வர்க்கத்துக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டவரை நீங்கள் எந்த அடிப்படையில் நீங்கள் மொழியை வச்சு பிரித்து போயிட முடியுமா? தமிழக மக்கள் அவ்வளோ முட்டாள் கிடையாது. அதனால தான் விபிசியை ஜெயிக்க வச்சாங்க தேர்தலில். அதனால தான் சிறையிலிருந்தே பீராமூர்த்தி ஜெயிச்சார். சீமானால் ஜெயிக்க முடியுமா? இவ்வளோ வாய் பேசின சீமானால் டெபாசிட்டே இப்போ வரைக்கும் வாங்க முடியல. நாங்கள்லாம் சிறையிலிருந்தே ஜெயித்தோம். அப்போ என்னென்னா, மக்களுக்கு அர்ப்பணிப்பு உணர்வோடு நாங்கள் வேலை செய்கிறோம். நீங்கள் வந்து தோழர் உமாநாத்தை வந்து அவ்வளோ எளிமையாக நீங்கள் வந்து நெக்லிகேட் பண்ண முடியுமா? அவருடைய நாடாளுமன்ற நடவடிக்கைகள் இந்த தமிழகத்திற்கு எவ்வளவு நன்மைகளை செஞ்சுருக்கு தெரியுமா? நீங்கள் வந்து அது ரொம்ப தவறு. அப்போ நீங்கள் என்ன கேட்குறீங்க? நீங்கள் கேரளாலெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து தமிழர்கள் இருக்காங்களான்னு கேட்குறீங்க. நான் என்ன கேட்குறேன், தமிழ்நாட்டில் நான் வந்து மலையாளி தான் ஓப்பன் டிக்ளேர் பண்ணி சட்டமன்ற உறுப்பினராகி மலையாளத்தில் பதவி பிரமாணம் பண்ணிட முடியுமா? சொல்லுங்கள். கேரளாவில் நடக்கும். தோழர் ராஜா
தேவி குலத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் ராஜா, தமிழ்நாட்டுக்காரரு, அங்கே போன செட்டில்மெண்ட்டு, தமிழ் பாரம்பரியம் கொண்டவர், அவர் எம்எல்ஏ ஆனார். பெரிய லீடர் கட்சியில், பெரிய செயற்குழு, மாநில குழு அப்படிலாம் இல்லை. அவர் டிஒஎஃப்ஐனுடைய மாவட்ட பொருளாளராக இருந்தவருக்கு வாய்ப்பு கொடுத்தது கட்சி, வெற்றி பெற்றார். சட்டமன்றத்தில் எந்த மொழியில் அவர் பதவி பிரமாணம் செஞ்சார் சொல்லுங்க? தமிழில் பண்ணார். உன்னால் முடியுமா தமிழ்நாட்டுக்குள்ள? என்னங்க நீங்கள் ஏதாவது வரலாறு, அதாவது திரும்பி சொல்கிறீங்க, ஏதாவது தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எங்களை ஆக்கப்பூர்வமாக விமர்சிங்க. இது வந்து எப்படி இருக்குன்னா, இந்த வந்து நானும் ரவுடிதான் இந்த வடிவேல் வந்து வண்டியில் ஏறிட்டு போன மாதிரி நானும் கம்யூனிஸ்ட் கட்சி விமர்சிக்கிறேன்னு வராதிங்க. தயவு செஞ்சு கம்யூனிஸ்ட் கட்சியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு விமர்சிங்க. கம்யூனிஸ்ட் கட்சி அடிச்சிட்டாலே வந்து நாங்கள்லாம் ஒரு பெரிய ஆளுங்கிற நினைப்பு உங்களுக்கு உருவாகிறதுக்கு காரணம் என்னன்னா, கம்யூனிஸ்ட் இயக்கம் அவ்வளோ பெரிய இயக்கம். கம்யூனிஸ்ட் கட்சி இயக்கத்தை நீங்கள் வந்து இவ்வளோ நாள் வந்து மற்ற சின்ன சின்ன ஆட்கள்கிட்ட வந்து விளையாட்டு காமிச்சிட்டு இந்த மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சியில் விளையாட்டு காமிச்சிங்கன்னா வினை வந்து அதிகமாக எதிர்வினைகள் கிடைக்கும், உதவும். கம்யூனிஸ்ட்டை விமர்சித்தா எதிர்வினை அதிகமாக கிடைக்கும், பதிலடி கொடுப்பீங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சியோட மோதினீங்கன்னா நீங்கள் இருக்கிற இடமே தெரியாதுன்னு தம்பிகள் ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இருக்கிற இடமே தெரியாது, தம்பிகள் இருக்கிற இடம் தெரியாமல் தாங்க இருக்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன், இந்த இன்ஸ்டாகிராமு, ட்விட்டரு, ஃபேஸ்புக்கில் இருக்கிற தம்பிகள் களத்தில் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? நான் என்ன, இப்போது இவ்வளோ மூவ்மெண்ட் நம்ம சொன்னோம்ல இந்த காலத்தில், அண்ணா யூனிவர்சிட்டியில் ஆரம்பித்து நிறைய மூவ்மெண்ட் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம்ல, இதெல்லாம் நீங்கள் வந்து இளைஞர்களை, இளம் ஊழியர்களை, இளம் கம்யூனிஸ்டுகளை உங்களால் பார்க்க முடியுதுல்ல, விசிபிளாக பார்க்க முடியுதுல்ல. இந்த மாதிரி நாம் தமிழ். நான் என்ன கேட்குறேன், இன்றைக்கி வந்து மூணு கொள்கை பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு, சரிதானே? மத்திய அரசு வந்து நீ 3 மொழி கொள்கையை ஏற்றுக்கிட்டு புதிய கல்விக் கொள்கையை, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி ஏற்றுக்கிட்டா தான் நம் நிதி கொடுப்பேன்னு சொல்லி தர்மேந்திர பிரதான் பேசிகிட்டு இருக்காரு. எஸ்எஃப்ஐ மாணவர்கள் தமிழ்நாடு முழுக்க போராடிட்டு இருக்கான். அவன் மட்டும் போராடல, எல்லா மாணவரையும் சேர்த்து வச்சு போராடிட்டு இருக்கிறான். எல்லா மாணவரையும் நாங்கள் சேர்த்துன போது அந்த மாணவர் இயக்கத்தில் வராத மாணவர் இயக்கம் எதிரிங்களா, 3 மாணவர் இயக்கம் தான் தமிழ்நாட்டில் வராதது. ஒன்று வந்து அதிமுகவினுடைய மாணவர் அணி, இன்னொன்று பிஜேபியினுடைய ஏபிவிபி, 3வது நாம் தமிழருடைய மாணவர் பாசம். நீங்கள் என்னங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க? மும்மொழி கொள்கை பிரச்சனை இவ்வளோ தூரம் தமிழுக்கு இவ்வளோ பெரிய நெருக்கடி ஏற்பட்டு கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து என்ன பிரச்சனை நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? தம்பிகள் எல்லாம் உட்காந்துட்டு உங்கள் அண்ணன் பண்ணது பாலியல் குற்றம் இல்லைன்னு பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. ஸோ இந்த கண்ட்ராடிக்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். இருக்கிற இடம் தெரியாமல் போவது யார் போவார் என்றால், யார் மக்களின் பிரச்சனையை விட தன்னுடைய பிரச்சனையை முன்னிறுத்தி மக்களை விட தன்னை மேலாக நினைத்து கொண்டிருக்கார்களோ அவர்கள் மக்களிடமிருந்து அப்புறப்பட்டு போவதுதான் உலக வரலாறு. அதுக்கு கரெக்டாக ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கிறது யாருன்னா அண்ணனும் தம்பிகளும் தான். இனி இந்த விவாதம் எனக்கு தெரிஞ்சு அநேகமாக வந்து சீமானுடைய தம்பிகளுக்கும் வலுத்த பதிலை மக்கள் கொடுக்க தயாராக இருக்காங்க. ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு இஷ்யூ, இப்போ அதை எடுத்துகிட்டு வந்து தம்பிகள் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. வரதராஜனை வந்து கொன்னது வந்து பிரகாஷ் காரத் தான் கொன்னாரு அப்படியான ஒரு குற்றச்சாட்டும் அப்போ எழுந்ததாகவும் சொல்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் வந்து டெஃபமேஷன் கேஸ் போட்டு அதுக்கு பின்னாடி அலைய முடியாதுங்கிறதுனால நம்ம தள்ளி போகிறதுனால என்ன வேணாலும் அவதூறுகளை பரப்பலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை எங்களுடைய கட்சியில் ஏதேனும் இந்த மாதிரியான பாலியல் குற்றங்கள் ஏற்படுமே ஆனால் அதை விசாரிப்பதற்கென்று ஐசிசி கமிட்டி நாங்கள் வச்சுருக்கோம். இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டி, உள்மட்ட புகார் குழு என்பது மார்க்சிஸ்ட் கட்சியில் இருக்கிறது. சீமான் கட்சியில் இருக்கா? ஃபஸ்ட்டு கேள்வி. உங்கள் கட்சியில் இருக்கா? முதல்ல உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்கள் மேலே எப்படி பாலியல் குற்றம் சுற்று வருது? இன்னைக்கு ஏன் நீங்கள் சீமானுடைய தம்பிகள் இந்த துரைமுருகன், இந்த இடும்பாவனம் கார்த்தி இவங்கெல்லாம் ஏன் பொங்குறாங்கன்னா இவங்க மேலேயும் கம்ப்ளைண்ட் இருக்குது. அதனால் இந்த பாலியல் குற்றங்களையெல்லாம் நார்மலைஸ் பண்ணிட்டு வராங்க, சரிங்களா? ஆனால் சிபிஎம்மில் ஒரு குற்றம் வந்ததுன்னு சொன்னால் அதை விசாரிப்பதற்கு உள்மட்ட குழு இருக்கிறது. அந்த குழு விசாரித்து சில நடவடிக்கைகளுக்கு பரிந்துரை செய்யும். அதை மீது விவாதித்து அதை வந்து உறுதிப்படுத்தக்கூடிய இடத்துல எங்களுடைய மாநில கமிட்டி, மத்திய கமிட்டிகள் இருக்குது. அந்தந்த மட்டத்தில் அதன் மீது நாங்கள் அமலாக்கம் பண்ணுறோம். அது அந்த விக்டிமுக்கு ஏற்புடையதாக இல்லைன்னா அவங்க அதை வந்து மேல்முறையீட்டுக்கு போகலாம், அல்லது அவங்க சட்ட ரீதியான நடவடிக்கைக்குள்ளே போகலாம். நான் சொல்கிறேன், 100 வருடம் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய இந்த ஒட்டுமொத்த கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வரலாறுல 64லேருந்து மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய வரலாறுல ஒரு நபரும் கூட பாலியல் குற்றத்திற்காக நீதிமன்றம் ஏறிய வரலாறு இல்லாத ஒரே கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தான். ஆனால் தம்பிகள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்தியா முழுவதும் எங்களால் டேட்டா எடுத்து கொடுக்க முடியும், கொடுங்கன்ற பாலியல் குற்றங்கள் வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்ந்து பாலியல் குற்றங்களுக்கு கொடுக்க முடியும்னு சொல்றாங்க. நாங்கள் என்னைக்காதும் எங்கள் கட்சியினுடைய தோழர்கள் மீது யாருமையாவது பாலியல் சீரியஸான பாலியல் குற்றச்சாட்டு, சின்ன சின்ன விஷயங்களுக்கே நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். ஒன்றும் சொல்லட்டுமா, நான் சொல்லட்டுமா, ஆணாதிகமாக பேசினா நடவடிக்கை எடுப்போம். நாங்கள் சீமான் மாதிரி ஆணாதிகமாக யாராவது பேசியிருந்தாங்க, ஒரு வேளை இந்த மாதிரி யாராவது பேசியிருந்தாங்கன்னா இந்நேரம் ஒரு கட்சியில் இருந்திருக்க மாட்டார், சஸ்பெண்டில் இருந்திருப்பார். அப்படி சென்ஸ் அவ்வளோ தூரம் கான்சியஸாக இருக்கக்கூடிய கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி.
நீங்கள் அதனால் ஒரு தோழர் மீது நடவடிக்கை உள்ளாயிருக்காருனாலே அவர் வந்து சீரியஸாக சீமான் மாதிரி அஃபென்ஸ் பண்ணிக்காருன்னு நினச்சிடாதீங்க. அவர் பேசுனதில் தப்பு இருந்தால் கூட நடவடிக்கை எடுத்துருவோம். இது எல்லா மட்டத்திலையும் இது இருக்குது. நீதிமன்றங்களை ஏறிட்டு பாலியல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்ட மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய ஒரு தோழர் நீதிமன்றத்தை ஏறினதே அரிது. அப்படி ஏறி இருந்தாலும் தன் மீதான குற்றச்சாட்டிற்காக ஒட்டுமொத்த பெண்களையோ அல்லது பாலியல் தொழிலுன்னு சொல்லியோ அல்லது நெடிகைன்னு சொல்லியோ நெக்லிகேட் பண்ண வரலாறு மார்க்சிஸ்ட் கட்சிக்கே கிடையாது. நீங்கள் எடுத்து காட்டுங்க. தைரியம் இருந்தால் நீங்கள் சொல்லுவேன்னு சொல்லாதீங்க, காட்டுங்க. நான் கேட்குறேன், நான் எங்கள் கட்சியில் ஒரு தோழர் மீது இந்த மாதிரி வந்ததுன்னா அவரை வந்து உடனடியாக நடவடிக்கை எடுத்து அவருக்கு எதிரான போராட்டத்தை நாங்கள் நடத்தியிருக்கோம். நீங்கள் வந்து பல வழக்குகள் சொல்கிறாங்கன்னு சொல்கிறீங்களே, நீங்கள் வந்து 9 லட்சம் பார்ட்டி மெம்பர் எங்களுக்கு இருக்குது, அநேகமாக 10 லட்சத்துக்கிட்ட நெருங்குது. எல்லாரையும் தனித்தனி கேமரா வச்சு பார்த்துட்டு இருக்க முடியாது. ஏதேனும் ஒரு தோழர் வந்து இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையோடு உட்பட்டு அவர் ஏதாவது வந்து தனிநபர் ஒழுக்கத்தை மீறினார்னா அவருக்கு வந்து வக்காலத்து வாங்குற கட்சி கிடையாது மார்க்சிஸ்ட் கட்சி. அவர் மீது நடவடிக்கை எடுக்கும். முதல் வந்து சட்டப்படி அரசு நடவடிக்கை எடுக்கிற காவல்துறை நீதித்துறை நடவடிக்கைக்கெல்லாம் முன்னாடி முதல் நடவடிக்கை மார்க்சிஸ்ட் கட்சி தான் எடுத்திருக்கும். எடுத்ததோடு மட்டும் நிப்பாட்டி இருக்க மாட்டோம். அவருக்கு எதிராக அந்த பாதிக்கப்பட்டவங்க இருப்பாங்க பாருங்க, அவங்களோட நின்று சட்ட போராட்டம் நடத்தி தண்டனையும் பெற்று கொடுத்துருக்கோம். சும்மா இப்படியெல்லாம் பேசக்கூடாது. உங்க மீது வந்த வழக்குகளை இதே போல நேர்மையோடு சந்திக்க தயாரா இருக்காங்களா? மார்க்சிஸ்ட் கட்சி சந்தித்ததை போலவே நேர்மையோடு சந்திக்க தயாரா இருக்காங்களா? நேர்மையற்றவர்களுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடாது. நீ உண்மையாலுமே சீமான் வந்து மார்க்சிஸ்ட் கட்சி இந்த தரத்தில் விமர்சிக்கிறார் என்றால் மார்க்சிஸ்ட் கட்சியுடைய அணுகுமுறையோடு சீமான் தார்மீக பொறுப்பேற்று தன்னுடைய தலைமை பொறுப்பிலிருந்து விலகி கொண்டு இந்த வழக்கில் தான் குற்றமற்றவர் என்று நிரூபித்த பிறகு தலைமை பொறுப்பு வர முடியுமா? மார்க்சிஸ்ட் கட்சியால முடியுங்க, உங்களால முடியுமா? அதை சொல்லுங்க. அதான் நான் கேட்குறேன். கள்ளு குடிக்கிற சீமான் வந்து கள்ளு குடிச்சிட்டு பேசுகிற மாதிரி இங்கே பேசக்கூடாது கம்யூனிஸ்ட் கட்சியில். எங்கள் கட்சியினுடைய மாநில செயலர் என்ன சொன்னார்? தீவிரமான மதுவுக்கு அடிமையானவர்களால் மார்க்சிஸ்ட் கட்சியில் இல்லை என்று எங்களால் உறுதியோடு சொல்ல முடியும்னு சொன்னவர். எங்கள் கட்சிக்கு உங்கள் கட்சிக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கோங்க. இவ்வளோ நேரம் உங்களோட கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.